வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான சத்தான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்பைசஸ்லாம் நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, அதாவது தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எதையுமே நான் வறுக்கலை, அப்படியே ராவாக தான் சேர்க்குறேன். நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு 20 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ், இவ்வளோ பெரிய சைஸ் சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்துருக்கேன். 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்க ஒரு ஆட்டுக்காலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயம் விழுதை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளியை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். இதில் 1.5லேருந்து 2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி 6 விசில் வர வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் விசில் நல்லா இறங்கினதும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். சுவையான சூப்பரான ஆரோக்கியமான ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நல்லா இதை நம்ம கலந்து விட்டுட்டு பரிமாற வேண்டியதான். நம்ம 6 விசில் விட்டு இறக்குனதுனால ஆட்டுக்கால் நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கு. இது போல் ஒரு முறை நீங்கள் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.